ஒண்ணுக்குள்ள காலேஜ் முடிஞ்சது படத்துக்கு போயிட்டோம். அப்படியா? கேடி அம்மா கிட்டத்தனம் பண்றியா? பாத்து மேடி மேடி என்ன ஆச்சு உனக்கு? பாத்து வா உட்காரு உட்காரு. என்னங்க அப்பா என்னடா இது? என்னங்க என்ன ஆச்சுனா? ஐயோ அம்மா ரத்தம் வருது. இப்படி அடிபட்டிருக்கு. ஐயோ என்னாச்சு உனக்கு? மேடி என்னடா என்னாச்சு? அடிக்கடி பட்டுச்சா? கீழே கீழே விழுந்துட்டியா? என்னடா இது? முகமெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. என்ன நடந்துச்சு? மேடி என்னடா யாராவது அடிச்சிட்டாங்களா உன்ன? அடிச்சாங்களா? என்னங்க சொல்றீங்க? ஸ்வேதா மேடி யாராவது அடிச்சாங்களா? ஸ்வேதா என்னம்மா என்னாச்சு? ஏமா ரெண்டு பேரும் நல்லா தானே போறீங்க போகும்போது? சொல்லுடா யார் அடிச்சது உன்ன? மேடி என்னாச்சு? ஏ ஸ்வேதா, நீ தானே மாதவனை வெளியே கூட்டிட்டு போன. என்னாச்சு? யார் அடிச்சான்னு சொல்லு. மாதவ அடி வாங்கும் போது நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? எப்படி கூட்டிட்டு வந்திருக்க? அன்னைக்கு இப்படிதான் உன்னால தற்கொலை பண்ணிக்க போனா, இன்னைக்கு அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறான். உன்னால எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை தான். உன்னை மேடிக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நீ அவனை நல்லா பாத்துக்குவேன்னுதான். ஆனா நீ அவனை அடி வாங்க வச்சு கூட்டிட்டு வந்திருக்க. மேடி யார் உன்னை அடிச்சது சொல்லி தொலை. ரெண்டு பேரும் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? என்னதான் நடந்துச்சு சொல்லி தொலைங்களே. பொண்டாட்டிய தொட்டான் அடிச்ச. மாதவன் அடிச்சானா? என்ன சொல்றான்? ஸ்வேதா, என் பையன் என்ன சொல்லிட்டு போறான்? உண்மையாவே உனக்காக அவன் சண்டை போட்டானா? இந்தாங்க மேடி. என் மேல யாராவது கைய வச்சாங்கன்னா அவங்க கைய உடைச்சிருங்க. அத்தை என்னத்த நீங்க? இவளால உங்க புள்ள சண்டை போட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்கான். நீங்க கோவப்படாம சந்தோஷப்பட்டு இருக்கீங்க. ராகினி, மாதவன் தான் பொண்டாட்டிக்காக சண்டை போட்டிருக்கான். தான் பொண்டாட்டிய அடுத்தவன் தொட்டதுக்காக சண்டை போட்டிருக்கான். என் பையன் முழு மனுஷன் ஆயிட்டான். கல்யாணம் ஆன ஒரே நாள்லயே மாதவன் கிட்ட இவ்ளோ மாற்றம் வந்திருக்கு. இது வரைக்கும் சண்டைக்கு போகாதவ இன்னைக்கு தான் பொண்டாட்டிக்காக சண்டைக்கு போயிருக்கான். அப்போ ஸ்வேதா அந்த அளவுக்கு மாதவ மனசுல ஆழமா குடி புகுந்திருக்கா.
வந்தவன் உடல் அளவுலயும் மனசளவுலயும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சுட்டான். ஸ்வேதா, என் பையனை நீ மீட்டு கொடுத்துருவங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுமா, வந்துருச்சு. வலிக்குதா? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஏன் பொண்டாட்டி கண் கலங்குற? என்னால தானே உங்களுக்கு இந்த நிலைமை. இல்ல, உன்னாலதான் நான் சண்டை போட்டேன். நீ அடிக்க சொன்னதாலதான் நான் அவங்கள அடிச்சேன். பொண்டாட்டி அவன் உன் மேல கை வச்சான்ல, நான் எப்படி பார்த்துட்டு இருப்பேன்? உன்னை யார் எது சொன்னாலும் அடிப்பேன் அடிப்பேன் அடிப்பேன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, சரியாயிடும். வலிக்குது பொண்டாட்டி. மேடி, இரு மேடி. வர. இரு, இந்த செயினை போட்டுக்கோ, இல்லன்னா அம்மா உன்னை திட்டும். அழகா இருக்க. வளையல் இந்த கை. இப்பதான் கை நல்லா இருக்கு. ஆமா, ஒரு நிமிஷம். அம்மா சாவிய நீதான் வச்சுக்கணும். வச்சுக்க.
நிறுத்துங்க. இந்தாங்கண்ணா. சரிம்மா. அத்தை, பூமிகா கல்யாண விஷயத்தை நீங்க ஆரம்பிச்சு வைங்க, நான் முடிச்சு வைக்கிறேன். நான் கோடு போட்டா நீ ரோடு போடுறேன்னு சொல்றியா? ஆமா அத்தை. சரி வா போலாம். வாங்க சம்பந்தி. என்ன ஸ்வேதா ஃபோன் பண்ணாளா? சொல்லி வச்ச மாதிரி வரீங்க? அப்படிலாம் ஒண்ணு இல்ல சம்பந்தி, நாங்களா தான் வந்தோம். ஓ, நேத்திக்கு நடந்த விஷயம் தெரியுமா? தெரியும், கேள்விப்பட்டோம். மாப்பிள்ளைக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல, பெரிய காயெல்லாம் ஒண்ணும் இல்ல. நேத்து அவங்களா கிளம்பி உங்க வீட்டுக்கு வந்ததுனாலதான் அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு இன்னைக்கு நீங்களே மறு வீட்டுக்கு அழைக்க வந்திருக்கீங்களா? நாங்க நினைக்காததெல்லாம் இந்த அம்மா கற்பனை பண்ணி சொல்றாங்களே. நாங்க பூமிகா கௌதம் கல்யாணத்தை பத்தி பேச வந்தா இவங்க ஸ்வேதாவை மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்ததா சொல்றாங்க. என்ன யோசிக்கிறீங்க? நீங்க ஸ்வேதாவை மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போக தானே வந்திருக்கீங்க? ஆமா ஆமா, அதுக்குதான் வந்திருக்கோம். இல்ல அத்த? ஆமாமா. இருங்க, அவளை கூப்பிடுறேன். ஸ்வேதா, ஸ்வேதா வரேன் அத்தை. இங்க வாமா. வா வா, யார் வந்திருக்காங்க பாரு. ஸ்வேதா, உன்னை பிரிஞ்சு ஒரு ராத்திரி தான் இருந்தோம், ஆனா எங்களுக்கு ஒரு யுகம் போன மாதிரி இருந்தது. நம்ம வீட்ல எங்க பார்த்தாலும் நீதான் தெரியற. நினப்புதான். உன்னை நல்ல இடத்துல கட்டி கொடுத்ததுனால கொஞ்சம் நிம்மதியா இருந்தோம், இல்லன்னா அவ்வளவுதான். ஸ்வேதா, உங்க அம்மாவும் பாட்டியும் உன்னையும் மேடியையும் மறுவீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. நீ போய் உன்னோட ட்ரெஸ்ஸையும் மேடியோட ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ண. வாங்க உட்காருங்க. அத்த, பூமிகா கௌதம் கல்யாண பேச்சு ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். வா வாங்க உட்காருங்க. சம்மந்தி, சொல்லுங்க. நம்ம கௌதம் தம்பி இருக்குல்ல, அவருக்கு பூமிகாவை சம்மந்தி. அத்த, சரியான டைம் பார்த்து பழுக்கு மரம் வந்துட்டான். எங்க இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு இங்க வந்திருக்காங்க தெரியல. வா போய் பார்க்கலாம். வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா இருக்கு போல இருக்கு. எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க. நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே கௌதம் பூமிகான்னு. என்ன சம்பந்தி, என்ன விஷயம்? இந்த பீங்கான் தலையும் இருக்கும்போதா இதை நீங்க கேட்கணும்? சொல்லுங்க. அது வந்து கண்மணி சொல்லுவா. நானா? அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, மறு வீட்டுக்கு அழைக்க வந்திருக்கோம்ல, அதான் அப்படியே சின்ன மாப்பிள்ளையையும் நலம் விசாரிக்கலான்னு கேட்டோம். மத்தபடி எதுவும் இல்ல. இல்ல, ஏதோ பூமிகான்னு சொன்னீங்களே. ஐயோ, அது பூமிகா இல்ல சம்பந்தி, பூங்கா. பூங்கா கார்டன் இருக்குல்ல, கௌதம் தம்பி கார்டன்ல இருக்கான்னு கேட்க வந்தோம். அப்போ மறு வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு தான் ரெண்டு பேரும் வந்திருக்கீங்களா? ஆமா, நாங்க வேற எதுக்கு வரப்போறோம்? மாம், வா மேடி. உன்னை உன் மாமியார் பாட்டி எல்லாம் மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்காங்க.
இந்த கிறுக்கு பையன் போன தடவை வீட்டுக்கு வந்தப்பவே கொசுவை அடிக்கிறேன்னு கன்னத்துல அடிச்சா தலையில கொட்டினா. இந்த தடவை என்ன செய்ய காத்திருக்கானோ தெரியல. பயப்படாதீங்க சம்பந்தி. மாதவன் சும்மா அப்பப்போ இந்த மாதிரி சத்தமெல்லாம் போடுவான். சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நீங்க மறுவீட்டுக்கு கிளம்பிடுங்க. மம்மி வேண்டாம். ஏன்? என் பொண்டாட்டி போனா திரும்பி வரமாட்டா. இந்த கிறுக்கன் ஏன் இப்படி சொல்றான்? ஒருவேளை ஸ்வேதா இவங்கிட்ட எதுவும் சொல்லிருப்பாளா? இல்ல மேடி, நம்ம ஒன்னா போயிட்டு ஒன்னா திரும்ப வந்துடலாம். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். அப்போ ஓகே. சரி சம்பந்தி, நாங்க வரோம். வாங்க. மாப்ள என்ஜாய். போயா டுபுக்கு. ஐயோ மேடி, லூசு பையன் மானத்தை வாங்கிட்டான். இவரு வேற வாயை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. என்னத்த இது? நாம வந்த வேலை முடியலையே, என்ன பண்றது? விடு கண்மணி, நாளைக்கு ஸ்வேதாவை திரும்ப கொண்டு வந்து விடுவோம்ல, அப்ப பேசிக்கலாம். வா போலாம். ஹலோ. வணக்கம் மேடம். நான் மாதவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கற டீச்சர் பேசுறேன். சொல்லுங்க டீச்சர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். மேடிக்கு திடீர்னு கல்யாணம் வச்சதுனால உங்ககிட்ட சொல்ல முடியாம போயிடுச்சு. சாரி. சாரிலாம் எதுக்கு மேடம்? பிரேமி மேடம் திடீர்னு கல்யாண தேதியை மாத்தி வச்ச விஷயத்தை பத்தி சொன்னாங்க. நானும் வர முயற்சி பண்ணேன், ஆனா வர முடியாம போயிடுச்சு. அதான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு மாப்பிள்ளைய பாத்துட்டு போலான்னு கேட்கலான்னு போன் பண்ணேன். இல்ல டீச்சர், மேடியும் மருமகளும் வீட்ல இல்ல, அவங்க மறு வீட்டுக்கு போயிருக்காங்க. நாளைக்கு தான் வருவாங்க. அப்படியா? சரி, அப்போ நான் ஒண்ணு பண்றேன். நேரா பொண்ணு வீட்டுக்கே போய் அவங்கள பாத்துட்டு விஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் பொண்ணு வீட்டுக்கு போலாம்ல? தாராளமா போய் விஷ் பண்ணுங்க. உங்களுக்கு பொண்ணு வீட்டு அட்ரஸ் தெரியுமா? நல்லா தெரியும். நான் மேடிய ஒரு தடவை பொண்ணு வீட்டுக்கு போய் டிராப் பண்ணிட்டு போனேன். ஓ, ஓகே ஓகே. அப்ப சரி, நீங்க நேர்ல போய் பாத்துருங்க. ஓகே, தேங்க்யூ. மேடி, உங்களுக்காக நாங்க நிறைய ஐட்டம் பார்த்து பார்த்து பண்ணிருக்கோம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அத திரும்ப கேட்டு வாங்கிக்கோங்க. வெயிட், நான் டேஸ்ட் பண்றேன். நாட் குட். ரிஜெக்ட். வெரி பேட். முட்டையில என்னடா டேஸ்ட்? என்ன பாட்டி, இவன் டேஸ்ட் பாக்குறேன்னு எல்லா ஐட்டத்தையும் எச்சி பண்ணி அப்படியே வச்சிடறான். அவ்வளவும் வேஸ்டா? ஐயே, திஸ் ஐட்டம் ஓகே. பாட்டி, இவன் கொஞ்சம் டீசென்ட்டா சாப்பிட மாட்டானா? சொன்னா மட்டும் இந்த கிறுக்கன் கேட்கவா போறான்? விடு, பாத்துக்கலாம்.
சாப்பிடுங்க. ஸ்வேதா உங்க அத்தை தான் போன் பண்றாங்க. நான் போய் பேசிட்டு வரேன். நீ மாதவனை நல்லா கவனிச்சுக்க. சம்பந்தி, நீங்க எதுக்கு போன் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மாப்பிள்ளைய நல்லா பாத்துக்க சொல்லிதானே. அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க மாதவனை நல்லபடியா கவனிச்சுக்கிறோம். நான் அதுக்காக ஃபோன் பண்ணல. நீங்க மேடிய நல்லா பாத்துப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஃபோன் பண்ணதுக்கான காரணமே வேற. வேற என்ன காரணம் சம்பந்தி? மேடிக்கு ட்ரைனிங் கொடுக்க ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்க பேரு ராசாத்தி. அவங்களால மேடி கல்யாணத்துக்கு வர முடியல. அதனால மேடியும் ஸ்வேதாவையும் பார்த்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்றதுக்காக உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க.